யூடியூபர் மாரிதாஸ் அதிரடி கைது. முதலமைச்சராக செயல்பட்டிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனன் அவர்களுடைய மனைவி டெய்சி ஆதவ் அர்ஜுனன் மற்றும் அவருடைய அம்மா, அதாவது ஆதவ் அர்ஜுனுடைய மாமியார் லீமா ரோஸ் மார்டின் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருக்கக்கூடிய ஜான் பிரிட்டோ அவர்கள் ட்ரக் மாஃபியா மூலமா வந்துட்டு கிட்டத்தட்ட 250 கோடி வந்துட்டு மணி லாண்டரிங் பண்ணிருக்காங்க. நான் சொல்ல கிடையாது, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதாவது இடி ரைட் மூலமா அவங்க ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. அதோட ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ஸ் அட்டாச் பண்ணிருக்காங்க பாருங்க. ஆல்மோஸ்ட் 26ஆம் தேதியோ 27ஆம் தேதியோ 5வது மாசம் 2026ஆம் தேதி இதோட பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. அது சம்பந்தமா யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் பேசுறதுக்காக அவரை வந்து கைது செஞ்சிருக்காங்க. அப்ப கருத்து சுதந்திரமே இல்லாம ஒருவர் ஆதவ் அர்ஜுனுக்கு எதிராக பேசுனதுக்காக, அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக பேசுனதுக்காக அவர் அரெஸ்ட் பண்றீங்கன்னா, அப்ப சர்வாதிகாரத்தின் உச்சத்துல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனை வந்து வன்மையா கண்டிக்கணும். இது யாரா இருந்தாலும் வந்து எதிர்த்து குரல் கொடுக்கறது தப்பே கிடையாது. அப்ப இதை பத்தி பேசுறதுனால தானே நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க. நானும் இதை பத்தி நான் பேசுறேன், டீடைல் ரிசர்ச் எடுத்து இது சம்பந்தமா நானும் வீடியோ போடுறேன். பண்ணுங்க, என்ன பண்றீங்களோ நீங்க பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது. அப்படி பார்த்தா தமிழக வெற்றி காலத்துல இருக்கவங்க எல்லாருமே தூக்கி உள்ளதானே வைக்கணும். அவங்க பேசுறது எல்லாமே ஃபேக் நரேட்டிவ், பொய் தானே பேசிட்டு இருக்கீங்க. ஏன் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனனே வந்துட்டு இப்ப ரீசெண்டா என்ன சொன்னாரு, 1500 ரூபாய் டிஎம்கே ஜென்சி மீட்ல வந்துட்டு கொடுத்தாங்கன்னு ஒரு பொய்யை தானே சொன்னாரு. அதுக்காக தூக்கி உள்ள வச்சிட்டீங்களா? அவர் பேசுறது பொய்ன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆதாரத்தை நிரூபிக்க முடியாது தானே. அவர் பேசுறது பொய் தானே, தூக்கி உள்ள வச்சிட முடியுமா? ஏன்னா வைக்க முடியாது. ஆளுங்கட்சி அதிகாரம், ஆளுங்கட்சி சர்வாதிகாரம், ஆளுங்கட்சியோட திமிரோட நடந்துக்கிறாங்க. அதனாலதான் அவர் இஷ்டத்துக்கு வாய் வந்தபடி பேசுறாரு. அடுத்தவங்க மேல கை வச்சு அடுத்தவங்க நீங்க அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க யோகிமான்றதை யோசிச்சு பாருங்க. இது சம்பந்தமா எல்லாருமே நீங்க குரல் கொடுங்க, தப்பே கிடையாது. நானும் வீடியோ போடுவேன், என்ன பண்றாருன்னு பார்ப்போம்.